நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தை எடுக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நியாயாதிபதிகள் உண்டு. பிளஸ் ஒரு 2 நியாயாதிபதிகள், சாமுவேலும் ஏலியாவும் ஆப்ஷனல்ஸா சொல்றாங்க. மற்றபடி 12 நியாயாதிபதி. இந்த 12 நியாயாதிபதிகளை அடுத்ததா ஒரு கிளாசிபிகேஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, பெரிய நியாயாதிபதிகள், சிறிய நியாயாதிபதிகள் சொல்லலாம், மேஜர் மைனர் அப்படின்ட்டு. அப்ப இந்த மேஜரா இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள்ல யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, இதுலதான் ஒத்னியேல் வராரு. ஒத்னியேல், ஏகூத், தெபோரால், கிதியோன், எப்தா, சிம்சோன் இப்படின்னு ஒரு 6 பேரு. இவங்க யாரா? நியாயாதிபதிகள்ல பெரிய நியாயாதிபதிகள். பெரிய நியாயாதிபதிகளுக்கு பொறுப்புகள் இருந்தது. இவங்க ஒரு நியாயாதிபதிகள், பெரிய நியாயாதிபதிகள் ஒரு நியாயாதிபதிகளா ஒரு ராஜாக்களோடைய அவங்க சண்டை போட்டு என்ன செஞ்சாங்களா? இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தாங்க. இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தாங்க. வசனங்கள் இப்படிதான் சொல்லும், இந்த ராஜா ஒடுக்கினான், தேவனும் ஒரு இரட்சகரை எழுப்பினார், அவன் பெயர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, இரட்சகராக ஒரு காலகட்டத்திலேயும் ஒரு நியாயாதிபதிகள் என்ன செஞ்சாங்க? எழும்பினாங்க. உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச முதலாவது நியாயாதிபதி ஒத்னியேல். இந்த ஒத்னியேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒத்னியேல் 6ஆம் ராஜாவோட போரிட்டு என்ன செஞ்சாரு? இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து காப்பாற்றி வந்தார் ஒத்னியேல். ஏகூத் அப்படின்னீங்கன்னா, ஏகூத் மோவாப் ராஜாவிட்ட இருந்து இஸ்ரவேலை பாதுகாத்தாரு. தெபோரால் அப்படின்னீங்கன்னா, கானானியர்கிட்ட இருந்து சண்டை போட்டு, கானானியர்கிட்ட இருந்து சண்டை போட்டு இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து வந்தாங்க. கிதியோன் எல்லாத்துக்குமே தெரியும், மீதியானியர். கிதியோன் மீதியானியருடைய சண்டை போட்டு காப்பாற்றி வந்தாங்க. எப்தா அம்மோனியர். எப்தா யாரா? அம்மோனியர்கிட்ட இருந்து பாதுகாத்து வந்தார் எப்தா. அதே மாதிரி சிம்சோன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பெலிஸ்தியர். சிம்சோன் யார்கிட்ட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றினாரா? பெலிஸ்தியர். நியாயாதிபதிகள் காலத்துல மேஜர் மைனர் பார்த்தோம். அந்த மேஜர்ல இருக்கக்கூடிய 6 பேத்துல ஒரு ஆளு யாரு? சிம்சோன். அந்த சிம்சோனை பத்தி தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இந்த சிம்சோனை குறித்து நிச்சயமாக உங்க எல்லாத்துக்கும் அதிகமாவே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் அதிகமா படிச்சிருப்பீங்க. சிம்சோன் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, சிம்சோனுக்கு ஒரு நசரேய விரதம் இருந்தது. சரிதானே? நசரேய விரதம் இருந்தது. என்ன செய்யக்கூடாது? முடி வெட்டக்கூடாது. அப்புறம் வைன் சாப்பிடக்கூடாது. அப்புறம் செத்ததை தொடக்கூடாது. கடைசியில் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? அவரு ஒரு பொண்ணை என்ன செஞ்சாரு? விரும்பினாரு, போனாரு. அப்படி இப்படிலாம் கதைகள்லாம் முடிஞ்சு கடைசியில செத்து போனார் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவா பேசக்கூடிய இடத்துல சிம்சோனை டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? எடுத்துருவாங்க. கண்களின் இச்சை அப்படின்னா டக்குன்னு சிம்சோனுக்கு வந்துருவாங்க. கண்களின் இச்சை, சிம்சோன் எடுத்துருவாங்க எக்ஸாம்பிள். அப்போ சிம்சோனை குறித்து அதிகமாக, சிம்சோனுடைய தவறுதலை குறித்தும், சிம்சோனுடைய நெகட்டிவான காரியங்களை குறித்தும் அதிகமாக பேசினாலும், சிம்சோன் இடத்துல என்னவா இருக்கு? பாசிட்டிவும் இருக்குது. சிம்சோன் இடத்துல பாசிட்டிவும் இருக்குது. நீங்க எபிரேயருடைய புஸ்தகத்துல எடுத்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, சிம்சோனை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க எபிரேயர் 11:32. எபிரேயர் 11:32. சத்தமாக ஒருவர் எனக்காக. கிதியோன், பாராக், சிம்சோன். யாரோட பேர் வருது? சிம்சோன். அடுத்தது எப்தா, தாவீது. காலம் போதாது. இப்போ இவங்களெல்லாம் குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன செய்யாது? காலம் போதாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்கள குறித்து சொல்றதுக்கு நிறைய இருக்குது. அவங்கள குறித்து சொல்றதுக்கு நிறைய இருக்குது. நம்ம சின்ன ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு மட்டும் இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா அடுத்த வசனம் வாசிங்க. 33. எதனால ஜெயிச்சாங்க? விசுவாசத்தினால ராஜ்யங்கள் ஜெயித்தாங்க. ராஜ்யங்களை யாரெல்லாம் ஜெயித்தா? அதுல யார் இருக்கிறா? சிம்சோனும் இருக்கிறாரு. வாசிங்க.
யார் நீதியை நடப்பித்தா சொன்ன லிஸ்ட்ல உள்ளவங்க, அதுல சிம்சோனும் இருக்கிறார். அப்புறம் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அடுத்தது தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படி அவங்கள குறித்து ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, ஃபுல்லா இது பண்ணல, ஒரு ஒரு சின்ன சின்ன புல்லட்டின் பாயிண்ட்ல சொல்லியிருக்கு. ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ல தான் சொல்லியிருக்குது. இவங்களை குறித்து சொல்லணும்னா காலம் போதாது, அதனால ஜஸ்ட் புல்லட்டின் பாயிண்ட்ல ஒரு 4 பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்பனா சிம்சோன் இடத்துல என்ன இருந்திருக்கு, ஏதோ ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்மளும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில இருந்து அந்த பாசிட்டிவான பாயிண்ட், அவருடைய வாழ்க்கை சம்பவத்தில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில பாடங்கள் உண்டு. அந்த பாடங்களை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வேதாகமத்தை நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவார பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்டு நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. ஓகே, வசனங்கள் எல்லாம் வாசித்தாச்சு. நீங்க என்ன சொல்லப்படுது, இது என்ன ஸ்டோரி, இதுல என்ன ஸ்டோரி இருக்குது? 14வது அதிகாரத்திலிருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரு திம்னாத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க பெலிஸ்தியருடைய ஒரு பெண்ணை என்ன செய்யறாரு, பாக்குறாரு. பெலிஸ்தியரோட பெண்ணை பாக்குறாரு. அவருக்கு பிடிச்சி போக பெற்றோரோட சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, அந்த பெண்ணை இது பண்ணாங்க. இப்ப அந்த பெண்ணு கல்யாணம் இது பண்றாங்க. அப்ப வந்து அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு விருந்து வைக்கிறாரு. அப்ப வைக்கும் பொழுது அங்க ஒரு விடுகதையை கேட்கிறார், ஒரு விடுகதையை கேட்கிறாரு. ஆனா அந்த இதுல இருந்தவங்க எல்லாம் யாருமே என்ன செய்யப்பட முடியல, விடுகதைக்கு பதில் சொல்ல முடியல. 7 நாள் விருந்து. இந்த 7 நாள் விருந்துல முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், ஒரு நாளும் இப்போ இந்த ஊருக்காரங்க, இந்த திம்னாத்துடைய ஊருக்காரங்க பெலிஸ்தியர்கள் என்ன செய்றாங்க, இவரோட ஒய்ஃப்ட வந்து சொல்றாங்க, நீ எப்படியாவது என்ன செய்யணும், அவன் புருஷன்கிட்ட சொல்லி அது விடுகதைய கேட்டு அதோட ஆன்சரை எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா பெண்கள் செய்யற மாதிரியே அன்பா ஆசையா, என்னம்மா கரெக்ட் தானே, அன்பா ஆசையா பேசி அப்படியே அந்த விடுகதையிட வாங்கி, புருஷன் தோத்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் ஜெயிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அந்த ஊருக்காரங்களும் என்ன செஞ்சாங்க, விடுகதைய சொல்லியாச்சு. ஸோ அப்போ அந்த விடுகதைய சொல்லியாச்சு. ஆனால் அந்த விடுகதைக்கு ஒரு பெட் இருந்துச்சு. என்னன்னா, நான் தோத்தா நான் கொடுக்கணும், நீங்க தோத்தா நீங்க எனக்கு தரணும். இதுதான் அந்த விடுகதையோடைய பெட்டு. இப்ப யார் தோத்துட்டா, சிம்சோன் தோத்தாச்சு. ஏன்னா விடுகதையை தான் ஒய்ஃப நம்பி சொன்னாங்கல்ல, நம்பி சொன்ன ஒய்ஃப அப்படியே அவங்க நம்பி அவங்க ஊர்ல சொல்லி அப்படியே பதில் வந்துருச்சு. இப்போ யார் தோத்தாச்சு, சிம்சோன் தோத்தாச்சு. சிம்சோன் தோத்த உடனே சிம்சோனுக்கு என்ன வேணும், இப்போ இருக்கக்கூடிய 30 பேத்துக்கு மாற்று வஸ்திரத்தை கொடுத்தாகணும். இந்த மாற்று வஸ்திரத்தை கொடுக்கறதுக்காக சிம்சோன் என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போறாரு. போய் ஒரு 30 பேத்த அடிச்சு கொன்னு அவங்களுடைய ஆடைகளை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யறாரு, இவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன் தோத்தாச்சு, கொடுக்கிறார். இதுதான் 14வது அதிகாரம். கொடுத்துக்கிட்டு கோபமா என்ன செய்யறாரு, அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு கோபமாக. அப்ப அவருக்கு அந்த இடத்துல கோபம் வந்துருச்சு, கொஞ்சம் இன்சல்ட் ஆனனால. 15வது அதிகாரம் ஆரம்பிக்குது. இப்போ 15வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, கோதுமை அரிக்கிற நாட்களிலே, அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா விளைஞ்சாச்சு, அறுவடை பண்ணக்கூடிய நாட்கள்ல என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு, வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு யாரை பார்க்க போறாரு, என்னதான் கோவத்தைப்பட்டு திருப்பி வந்தாலும் மனைவியை பார்க்க போகணுமே அப்படின்னு சொல்லி பெண் ஜாதியை பார்க்க போறாரு. போயிட்டு மாமனார் வீட்டுக்கு போறாரு. மாமனார் என்ன செய்யறாரு, நாட் அலோட்,
என்ன செய்யாச்சு, நீ இனிமே இங்க வர்றதுக்கு தகுதி இழந்தாச்சு. ஏன்னா நீ இனி வரமாட்ட அப்படின்னு சொல்லி என்னுடைய பெண்ணை, அதாவது உன்னுடைய மனைவிய உன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்தாச்சு, திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. ரெண்டாவதா சொல்றாரு, சரி அக்காவை காட்டிலும் தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பாங்க, நான் தங்கச்சியை வேணா என்னுடைய ரெண்டாவது பொண்ணை வேணா திருமணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த இடத்த விட்டு அவரும் கிளம்பி போறாரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு கோபம் இருக்குது, சிம்சோனுக்குள்ள ஒரு கோபம். நேரா போய் 300 நரிய பிடிக்கிறாரு. 300 நரிய பிடிச்சி வாளோட வாள் சேர்த்து வச்சு நடுவுல பந்தத்தை கெட்டி எங்க செஞ்சு விட்டாங்க, வெள்ளாண்மையில, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வெள்ளாண்மை அந்த இடத்துல அமுச்சு விட்டாரு. இப்ப இது எங்கெங்கெல்லாம் போச்சு, எங்கெங்கெல்லாம் போகுது அங்கெங்கெல்லாம் நெருப்பு பிடிச்சது. அது எங்கெங்கெல்லாம் போச்சு, திராட்சை தோட்டத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் ஒலிவத்தோப்புக்கு போச்சு, அதுக்கப்புறம் கதிர்கள் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய கதிர் பகுதியில போச்சு. இங்க எல்லாம் போய் சுட்டு எரிச்சிருச்சு. சுட்டு எரிச்ச உடனே இப்போ பெலிஸ்தருக்கு யாருக்கு மேல கோபம், சிம்சோன் மேல கோபம். என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஓகே, அவங்க அதுக்கப்புறம் சிம்சோனோட மாமனாருக்கு மேல கோபப்பட்டு செஞ்ச காரியங்களை விட்டுருவான். அவங்க மாமனார் இது பண்ணாங்க, நேரா சிம்சோன் இடத்துல வராங்க. அவங்க சிம்சோன் இருக்கிற ஏரியாவை சுத்தி அவங்க பாளையம் இறங்கின உடனே யூதா மக்கள் பயந்து அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு யார் வேணும், சிம்சோன் வேணும். அப்ப இவங்க எல்லாரும் ஒரு 3000 பேர் யூதா மனுஷர்கள் போய் சிம்சோன்கிட்ட போய், ஐயா நீ என்ன செய்ய, வா, நம்மளை யார் ஆண்டுகிட்டு இருக்கா, பெலிஸ்தர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு அடிமைகள் மாதிரி இருக்கிறோம், அவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, அதனால தயவு செய்து நீ என்ன செய்ய, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையை என்ன செய்யறாங்க, கெட்டி கூட்டிட்டு வராங்க. அப்ப சிம்சோன் கேட்கிறாரு, நீங்க மட்டும் எனக்கு விரோதமாக வரமாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் செய்யக்கூடிய சம்பவங்கள் அதுக்கு அப்படி. அதனால அவர் என்ன செய்வாரு, நீங்க வரமாட்டீங்கல்ல அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு கயிறை கெட்டி இவரை கூட்டிட்டு போறாங்க. இந்த கூட்டிட்டு போகக்கூடிய வசனம் தான் இப்ப நம்ம வாஸ்த வசனம். இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14வது வசனம். அவனை கைய வச்சு கெட்டி லேகில்ங்கிற ஊர் வரைக்கும் சேர்ந்த போது, இந்த லேகில தான் பெலிஸ்தர்கள் கூட்டமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவனை கெட்டி கூட்டிட்டு வர்றத பார்த்து இப்ப யாருக்கு சந்தோஷம், பெலிஸ்தருக்கு சந்தோஷம். இப்போ அவங்க என்ன செய்றாங்க, ஆரவாரம் பண்ணினார்கள். அப்புறம் இவங்க ஆரவாரம் பண்ணும் பொழுது சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதினால் வாசிங்க, அவனை கட்டி இருந்த கயிறுகள் எப்படி நீங்க நெருப்புல வச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு போகுதோ அது மாதிரி கயிறுகள் என்ன செஞ்சிருச்சு, அருந்து போயிருச்சு, அருந்து போயிற்று அப்படின்னு சொல்லி வசனம் வாசிக்கிறோம். இதுதான் இந்த வசனத்துடைய பின்னணியை நம்ம பார்த்தாச்சு. எதனால அவரை கைய வச்சு கெட்டி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த வசனத்தை மையமா வைத்துதான் இன்றைய நாட்களிலும் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். தேவன் சொல்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த வசனங்கள் சம்பவங்கள் அவ்வாறாக இருந்தாலும் அங்க என்ன வசனம் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அவர்கள் ஆரவாரம் பண்ணி, அந்த பெலிஸ்தருக்கு ஆரவாரம் பண்றது புதுசா இல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க எங்க ஆரவாரம் பண்ணாங்க, தாவீதும் கோலியாத்தும் சண்டை நடக்கும் பொழுது அவங்க அப்படிதான் ஆரவாரம் பண்ணினாங்க. நார்மலாவே பெலிஸ்தருக்கு ஆரவாரம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணினாங்க. அவங்க ஆரவாரம் பண்ணினதை பார்த்து, நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆரவாரம் பண்ணதை பார்த்து ஆவியானவர் என்ன செஞ்சாரு, இப்பதான் சிம்சோனுக்குள்ள வராரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் இப்படிதான் சொல்லுது, ஆரவாரம் பண்ணினார்கள், ஆவியானவர் யாருக்கு மேல வந்தாரு, சிம்சோன் மேல் வந்தார். இப்போ சிம்சோனுக்கு யார் துணை, ஆவியானவர் துணை. கரெக்ட். எப்பெல்லாம் எதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிறானோ, ஆரவாரம் பண்றானோ, அப்பெல்லாம் யார் நமக்கு துணையா வருவா,
பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்துடக்கூடாது, என்னோட எதிரி எனக்கு விரோதமாக ஆரவாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தேவ ஆவியானவர் இப்ப எனக்குள்ள என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த எதிரிகள் நினைச்சிருப்பாங்க, நம்ம கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறோம், 1000 பேர் இருக்கிறோம், அவன் ஒருத்தன் கயிறை வச்சு கெட்டிட்டு வராங்க, இப்ப அவனை என்ன செஞ்சிடலாம், நம்ம முடிச்சிடலான்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அதனாலதான் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, மாட்டிக்கிட்டாயா அப்படின்ட்டு. சரி, அவரோட சிம்சோனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆஹா, 1000 பேரு, நம்ம ஒத்தாளு, முடியுமா முடியுமா, நம்ம அடிச்சிருவோமா, திருப்பி நம்மளோட ஊருக்கு போயிருவோமா, நம்ம உயிர் பிழைப்போமா அப்படின்லாம் அவர் நினைச்சிருந்திருப்பாரு சிம்சோன். சரிண்ணா? ஆனா எங்க நம்ம முடிந்ததுன்னு நினைக்கிறோமோ அங்கதான் ஆவியானவர் என்ன செய்வாரு? வருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கதான் வருவார். நம்ம எதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோமோ முடிஞ்ச இடத்துல தான் ஆவியானவர் என்ன செய்வாரு? ஆரம்பிப்பார், வருவார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமை பலமா யாருக்கு மேல இறங்குனது? சிம்சோன் மேல இறங்குனது. இன்னொரு ஆங்கிள் பாருங்க, சிம்சோன் மேல ஏன் ஆவியானவர் இறங்குனாரு? எதிரிகள் ஆரவாரம் பண்ணனால இறங்கினார், ஆரவாரம் பண்ணனால இறங்கினாரு. சோ எனக்குள்ள ஆவியானவர் எப்ப ஆக்டிவேட் ஆவாரு? அப்போ உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புனாலும் நீங்க முதல் நினைக்க வேண்டியது என்ன? எனக்குள்ள ஒரு ஆள் வர போறாரு, இப்போ பலமான காரியத்தை செய்ய போற. ஏன்னா அவர் சும்மானே இறங்கலையா, பலமாய் இறங்கினார். அப்படிதான் வசனம் சொல்லுது, அவர் பலமாய் இறங்கினார். அப்படின்னா எதிரிகள் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா அங்கதான் சிம்சோனுக்கு ஒரு ஆரம்பமா இருந்தது. எதிரிகள் பண்ணின ஆரவாரத்தினால தான் ஆவியானவரை இவங்க என்ன செஞ்சாங்க? ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. அப்படிதான் சொல்ல வேண்டாம். அடுத்தது, அவர் அந்த பகுதியில வந்திருக்கும் போது நினைச்சிருப்பாரு, சுத்திக்க எல்லாமே பெலிஸ்தரா இருக்காங்க, நம்ம மட்டும் தானே இருக்கிறோம், என்ன செய்ய போறோம்னு அவரை குறித்து என்ன செஞ்சிருப்பாரு? ஒருவேளை இழிவா கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா எந்த இடம் இழிவான இடம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, ஐயோ நான் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து இழிவா நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப நினைச்சுக்க வேண்டியதான், ஆவியானவர் வர்றதுக்கு அதுதான் என்ட்ரன்ஸ் கேட் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வர வேண்டும் அப்படின்னா எதிரிகள் என்ன செய்ய வேண்டாம்? ஆரவாரம் பண்ணணும். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கணும்னா எதிரிகள் என்ன செய்யப்பட வேணாம்? ஆரவாரம் செய்யணும். அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவர்கள் இழிவாக நினைத்தாலும் சரி, நான் இழிவாக நினைத்தாலும் சரி, ஒன்று மட்டும் தெரியும், அவர் வர்றதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் கேட். இந்த சூழ்நிலையில் தான் அவர் வருவதற்கு எனக்கு வழிவகுத்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவாரானால் எப்படி வருவாரு? பலமாய் வருவார். எப்படி வருவாரு? பலமாய் வருவார். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலும் கூட நீங்க உங்களை பார்த்து ஒரு எதிரிகள் அவமானமா இல்ல ஏளனமா ஒரு ஆரவாரம் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, நக்கலா உங்களை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வருத்தப்படக்கூடாது. பயமா இல்ல நோயா எதுவா இருந்தாலும் சரி, எது எனக்கு எதிரிங்கிறது மனுஷன் மட்டுமல்ல, என்னுடைய வியாதி கூட எனக்கு என்னதான்? எதிரி தான். சோ எது எனக்கு வந்தாலும் சரி, நான் என்ன செய்யக்கூடாது? பயம் மட்டும் படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? என்னோட துணையாளர் யாரு? ஆவியானவர். அவர் எனக்குள்ளே இறங்குவார், பலமாக இறங்குவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது, கட்டுகள் அருந்து போயிற்று. கட்டுகள் அருந்து போயிற்று. இந்த கட்டுகள் அருந்து போயிற்று அப்படின்னா ஆவியானவர் பலமாய் வந்ததுனால இந்த கட்டு என்ன செஞ்சது? அருந்து போச்சு. நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நிறைய நுகம் அப்படின்னா பாரம். நம்மளோட வாழ்க்கையிலயும் பாரங்கள் நம்மள என்ன செய்யுது? கெட்டி இருக்குது. பாரங்கள் கெட்டி இருக்குது. நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, பில்லி சுனியம் வச்சுட்டாங்க, செய்வனம் வச்சுட்டாங்க. இது மாதிரி பல கட்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கெட்டி இருக்குது. நமக்கு மேலேயும் கெட்டு இருக்கு. இந்த வேலை செய்யறவங்களுக்கு பெரிய கெட்டுனாவே ஸ்ட்ரெஸ் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, வெட்கம், சந்தேகம், நோய், வேதனை, தோல்வி, சோர்வு, இது எல்லாம் என்னவா? ஒரு கெட்டான்.
இதெல்லாம் ஒரு கெட்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து ஆலயத்துக்குள்ள கூணா இருந்த ஒரு ஸ்திரியா பார்த்து என்ன செஞ்சாரு? உன் பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? உன்னை விட்டு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்துரு. அப்போ அவளை எது குனிய வச்சிருந்துச்சு? பாவம் குனிய வச்சிருந்துச்சு. எது குனிய வச்சு? பாவம். அவரோட ஒரு அற்புதங்களையும் பாருங்க. என்ன சொல்வாரு? உன் பாவம் உன்னை விட்டு நீங்கினது, உன் பாவத்தை விட்டு விலகு, இனி பாவம் செய்யாதே. அப்போ நம்மளுடைய கெட்டுகள் எதனால வருது? நம்ம செய்த தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இதனால வரக்கூடியது. சோ இங்க ஆவியானவர் வரும் பொழுது அந்த கெட்டுகள் என்ன செய்யப்பட்டதா? முறிக்கப்பட்டது. நமக்கு மேலையும் இருக்கக்கூடிய நுகமா இருக்கக்கூடிய காரியங்கள், நம்மளை பாரப்படுத்தக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆவியானவர் வருவார் என்றால் அந்த நுகம் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். அந்த கட்டுகள் என்ன செய்யப்படும்? அறுப்புண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் என்றால் நம்மளிடத்துல காணப்பட்ட நுகம், நம்மளிடத்துல காணப்பட்ட பாரம், நம்மளிடத்துல காணப்பட்ட கட்டுகள் எல்லாமே என்ன செய்யுமா? அறுந்து போகுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அபிஷேகம் இறங்கும் பொழுது. வாசிங்க, ஏசாயா 10:27. இங்கிலீஷ்ல வாசித்து பாருங்க. yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகம் உங்களுக்குள்ள வருமானால் என்ன செய்யப்படுமா? உங்களுடைய சுமை, உங்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய நுகம், இது எல்லாமே என்ன செய்யப்படுமா? நீக்கி போடும், எல்லாம் எடுத்து போடும். எப்போ? அபிஷேகம் இறங்கணும். அந்த அபிஷேகம் தான் யாருக்குள்ள இறங்கிச்சு? ஆவியானவர் யாருக்குள்ள இறங்கினாரு? சிம்சோனுக்குள்ள இறங்கினாரு. இறங்கும் பொழுது அவனுடைய கட்டுகள் என்ன செய்யப்பட்டது? திரிக்கப்பட்டது, கட்டுகள் அருந்து போனது. சோ ஆவியானவர் வருகிறார் என்றால் கட்டுகள் என்ன செய்யப்படும்? போகும். அப்போ ஆவியானவருடைய செயல்கள். மூன்றாவதாக அடுத்த வசனத்தை வாசிங்க, 15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஒருத்தன் ஆப்போசிட்ல 100 பேர் இருக்காங்க. நல்லா இந்த இதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் ஆப்போசிட்ல 100 பேர் இருக்காங்க. அவன் ஒருத்த பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேத்த என்ன செஞ்சாதான்? அடிச்சிருக்கான். 1000 பேத்த நல்லா பாருங்க. நான் என்னை சுத்திக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் ஒருத்தனை அடிக்கும் போது பின்னாடி அடுத்தவன் என்ன செய்வான்? என்ன அடிக்க வருவான். நான் இப்படி திரும்பினா இப்படி அடிக்க வருவாங்க. சரிதானே? அப்போ ஒருத்தனை என்ன தாக்க கூடாதபடிக்கு நான் என்ன செய்யணும்? ரொம்ப ஸ்பீடா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பனாதான் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தாக்க மாட்டாங்க, என்கிட்ட வர மாட்டாங்க. அது அளவுக்கு நான் வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வர்றவங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பனா 1 மினிட்ல எத்தனை பேர்த்த அடிச்சிருப்பாரு? 1 மினிட்ல எத்தனை செகண்ட்ஸ்? 60. அப்ப அவரோட ஸ்பீடு அதுக்கும் மேல இருந்திருக்கணும். அப்படின்னாட அதுக்கு மேல இருந்திருக்கணும். மடமடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் அவரு. அப்படி அடிச்சானால்தான் 1000 பேர்த்த என்ன செய்ய முடியும்? அடிச்சு முடிச்சிடணும். இது ஒரு மனுஷன் ஈக்குவல் டு 1000 மனுஷன் அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள என்னதான் வந்திருக்கணும்? ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்திருக்கணும் அவருக்கு. ஹல்லேலூயா. அப்போ எப்போ ஆவியானவர் இறங்குகிறாரோ அப்போ என்னுடைய கட்டுகள் அருந்து போகிறது மட்டும் அல்ல, எதிரிகளுடைய சிரிப்பினால ஆவியானவர் வந்தாலும் அவர் வந்துட்டாருன்னா கட்டுகள் அருந்து போது. 2வது எனக்கு ஒரு புது பலன் கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புது பலன் கிடைக்கும். ஒரு புது பலன். அவர் பெரிய இவங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்தாரா? இல்ல. சிம்பிளா ஒரு தாடை எலும்பு, ஒரு ஜாபோனை எடுத்து என்ன செய்யறாரு? டக்குன்னு அடிக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரூஸ்லி தான் இருக்கிறதுல ஃபாஸ்ட் அப்படின்ட்டு, இந்த கிக்கிங்க்கு ஃபாஸ்ட். நான் நினைக்கிறேன் ப்ரூஸ்லிக்கும் முன்னாடி ஒரு சீனியரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது அளவுக்கு என்ன செய்யறாரு?
அழிச்சு 1000 பேத்த இது பண்ணாரு. தேவன் நம்மளிடத்துலயும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா, உனக்கு நீனு ஒரு பெரிய காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை ஆக வேண்டும் அப்படின்னா உனக்கு ஒரு பெரிய பலனை நான் தருவேன். ஆனா அந்த பலனை தரதுக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருவியை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்கள் செய்யணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன கருவிகளை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். தேவன் கேட்டாரு மோசையை பார்த்து, உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டாரு. கோல் அப்படின்னா, சரி ரைட், அப்ப நீ என்ன செய்ய, காட்டு, செங்கடல் பிறக்கும். அப்ப பெரிய அதிசயங்கள் நடக்க வேண்டிய எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சின்ன காரியம் என்னன்னு பார்த்தா அதுல இருந்து தான் அவர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. யோர்தான் நதி என்ன செய்யப்பட்டதா, பிளந்தது. பெரிய காரியங்களை வைத்து செஞ்சாரா, இல்ல, சின்ன காரியங்கள். ஸோ தேவன் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம இடத்துல என்ன காரியங்கள் இருக்குங்கிறத அவர் உத்து பார்க்கிறாரு. பார்த்து அந்த காரியத்துல இருந்து தான் அவங்களை என்ன செய்ய போறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. அதுல இருந்து தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன பொறுப்புகள், சின்ன சின்ன ஊழியங்கள் தேவன் கொடுக்கிறாரு. இந்த கொடுத்த பொறுப்புல இருந்து தான் உங்களை என்ன செய்ய போறாரு, இப்போ பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இந்த சின்ன சின்ன பொறுப்புல இருந்தா பெரிய பெரிய காரியங்கள் செய்ய போறாரு. இன்னைக்கு ஊழியத்துல பெருசா இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு காலத்துல சின்ன சின்ன காரியங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிரிக்கெட் கிளப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு பேர் சரியா தெரியல, ஆனா எல்லாருமே இந்த பால் பறிக்கப்பட்டவங்க தான் பின்னாடி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் ஆனாங்க. சௌரவ் கங்குலின்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் என்ன நம்ம செய்யறோமோ அதுல இருந்து தான் தேவன் என்ன செய்வார். ஆனா செய்யறதுல உத்தமா செய்யணும். தேவன் சொல்றாரு, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன காரியங்களை எடுங்க, மீதி உள்ள காரியங்களை நான் பார்க்கிறேன். உன்னுடைய வேலை எடுக்க வேண்டிய வேலை என்னோட வேலை, அதை மகிமையாக மாற்றக்கூடிய வேலை என்னோட வேலை. இதுதான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள வருவார் என்றால் என்ன நடக்கும், ரெண்டு விஷயம் என்ன நடக்கும். ஒண்ணு, எதிரோட வாய் அடைபடும், எதிரிகளோட வாய் என்ன செய்யப்படும், ஆரவாரம் பண்ண வாய் அடைபடும். ரெண்டு, என்ன நடக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு கட்டு அருந்து போகக்கூடிய ஒரு விடுதலை கிடைக்கும். மூணாவது, உங்களை எக்ஸ்ட்ராடினரியா அவர் என்ன செய்வாரு, நடத்துவார். அவர் ஸ்ட்ரென்த் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராடினரி தான் கொடுப்பாரு. அவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாலும் வித்தியாசமான எக்ஸ்ட்ராடினரி ஒரு மிராக்கிளை தான் செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வருவார் என்றால் பெரிய காரியங்கள் நடக்கும். அடுத்த வசனம் வாசிங்க, 16வது வசனம். ஆயிரம் பேரை எதாலதான் கொண்டிருக்கிறாரு, தாடை எலும்புனால கொண்டிருக்கிறாரு. அதுவும் பச்சை தாடை எலும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், செத்து போய் இன்னும் காஞ்சு கூட இல்ல, மேபி அப்படியே செத்த உயிரோடு இருக்கிறத நீங்க பிச்சு எடுத்து அதை எடுத்தீங்கன்னா தான் பச்சைன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க, 17, 18. எரிந்து விட்டு ஓகே, ராமாத் லேகி என்று பெயரிட்டான். ராமாத் லேகி அப்படின்ட்டு ஏற்கனவே அந்த பேருக்கு லேகிங்கிற இடம் தான் இருந்திருக்கு. ராமாத் லேகி. அவன் என்ன சொன்னா, அடிச்சு முடிச்ச உடனே ஏன் அவன் தூக்கி போடுறான், நிச்சயம் அவனுக்கு டயர்டா இருக்கும், ஒரு சோர்ந்து போயிருப்பான். 1000 பேத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும், கையை வலி எடுத்துருந்துருக்கோம். அப்படின்னா நம்மளால 10 புஷ்அப் எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. 1000 பேத்தை அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அடிச்சிடான். ஒரு கைக்கு 500 பேர், இன்னொரு இதை மாத்தி அடிச்சாலும் இன்னொரு கைக்கு 500 பேர், இன்னொரு கைக்கு 500 பேருன்ட்டு 1000 தடவை என்ன செஞ்சிருவான், இந்த கைக்கும் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணியிருந்திருப்பல. அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அதனால அவனால அதை தூக்கி நிறுத்துறதுக்கு இன்னும் முடியல. அப்படிங்கறதுனால என்ன செய்ய, எல்லாத்தையும் 1000 பேர் செத்தெல்லாம் குவியெல்லாம் கிடக்குறாங்க. இப்ப அவரு போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு ரொம்ப சோர்ந்து நிற்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் ராமாத் லேகி. அப்ப லேகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜா போன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த இடத்துக்கு என்ன பேரா, ஜா போன். ராமாத் லேகி அப்படின்னா தாடை எலும்புன்னு அர்த்தம். ஏன்னா இந்த தாடை எலும்புல இருந்து தான் தேவன் என்ன செஞ்சாரு, என்ன
ரச்சித்தார் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பேர் வைச்சாங்க. சரி, ரொம்ப சோர்வு அடைந்தார். பிசிக்கலாவே அவருக்கு என்ன செஞ்சாச்சு, ரொம்ப வீக் ஆயாச்சு. இவரு புலம்புறாரு. ஐயோ, அடுத்த வசனங்கள் வாசிங்க. ம் 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 நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றார். இதெல்லாம் பாருங்க, ரொம்ப டயர்ட் ஆயாச்சு, சோர்வடைந்தாச்சு, 1000 வெத்த அடிச்சு சோர்வடைந்து இப்ப அவருக்கு என்ன செய்யுது, தாகம் வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவர் சொல்றாரு, இந்த பெரிய ரட்சிப்பை எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க, பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் இப்ப நான் என்ன செய்ய போறேன், செத்து போக போறேன்னு சொல்றாரு. நான் தாகத்தால என்ன செய்ய போறேன், செத்து போக போறேன். பொய்யும் நான் என்ன செய்யணும், ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் கிட்டயா நான் போய் செத்து போகணும், அவன் கையிலயா நான் விழணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட புலம்புறாரு. இந்த புலம்பலுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதே விருத்த சேதனம் இல்லாதவனா 1000 பேர்த்த என்ன செஞ்சாரு, சூப்பர் நேச்சுரல் பவர்ல என்ன செஞ்சாரு, கொன்னு குவியலாக குவிச்சிட்டாரு. கொன்னு குவியலாக குவிச்சு அவரு இப்ப புலம்புறாரு, தேவனே நான் என்ன செய்றேன், செத்து போகிறேன். இந்த விருத்த சேதனங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. இதே வார்த்தை யார் சொல்லுவா, தாவீது சொல்லுவாரு. கோலியாத்தை அடிக்க போகும்போது இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எனக்கு எப்படி ரொம்ப கால் தூசின்ட்டு அந்த விருத்த சேதனத்தை குறித்து பேசுவார். விருத்த சேதனங்கிறது தேவனோட பண்ணின உடன்படிக்கை. விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா தேவனோட உடன்படிக்கை இல்லாதவன் கிட்ட போய் நான் விழணுமா, அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்டே நான் போய் விழணும், நான் செத்து போக மாதிரி இருக்கேன், எனக்கு தாகம் அப்படி இருக்குன்ட்டு 1000 பேத்த பெரிய ரட்சிப்பு. அதெல்லாம் சொல்றாரு, பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தீங்க, சந்தோஷம்தான். ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன், சாகக்கூடிய நிலைமையில இருக்கேன், எனக்கு அவ்வளவு தூரம் தாகமா இருக்குது. பாலைவனத்துல என்ன இல்ல, தண்ணீர் இல்ல, ஒரு ட்ரையான இது. நல்லா யோசித்து பாருங்க, அவனுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்ல, இருந்தாலும் அவன் ரொம்ப சோர்ந்தாச்சு. பிசிக்கலாவே அவனுக்கு என்ன செஞ்சாச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் எதுல சோரல, தேவனை நோக்கி கூப்பிடுறதுல சோரல. அல்லேலூயா. ஃபுல்லா பிசிக்கலாவே ஃபுல்லா ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு அவனோட எனர்ஜி எல்லாம். ஆனாலும் அவன் தேவனோட கூப்பிட்டு கேட்கிறான், கர்த்தாவே நீ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்ப நான் இந்த விருத்த சேதனம் அவங்க செத்து போகணுமாட்டாப்போ அவனுக்கு பலன் பிசிக்கலா தான் குறைஞ்சதே தவிர ஸ்பிரிச்சுவலி இன்னும் அவன் என்னதான் இருக்கிறான், ஒரு பலனா தான் இருக்கு. அவனுக்கு உள்ளான ஒரு பலன் என்ன செய்யப்பட்டிருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கு. அதான் ஏசாயா 40:29 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 40:29 அழகா சொல்லியிருக்கோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு உரியதாக எடுத்துக்கணும் இந்த வசனங்கள். சோ அவர் என்ன செய்யறாரு, பலனையும் கொடுக்கிறாரு, சத்துவத்தையும் கொடுக்கிறார். ஒன்னு ஸ்ட்ரென்த், இன்னொன்னு பவர். சோ ரெண்டத்தையும் யாருக்கு கொடுக்கிறாரு, சோர்ந்து போறவனுக்கு கொடுத்து அதை பெருக பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான். இதே சிச்சுவேஷன் தான் யாருக்கு இப்ப இருக்கு, சிம்சோனுக்கு இருக்கு. சிம்சோன் என்ன செஞ்சாச்சு, சோர்ந்து போயாச்சு. சோர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் தேவன் என்ன செய்றாரு, அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்க போறாரு. ஓகே, அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்லுது, அவன் என்ன செய்தானா, கூப்பிடுறான். தமிழ்ல கூப்பிடுறான்னு சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்ல அது என்ன செஞ்சிருக்கு, கிரை அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அழுகிறான்னு அர்த்தம். அவன் என்ன செய்யல, கதறுகிறான், கர்த்தாவே நீர் என்ன செய்யுங்க, இப்தாபிர ரட்சிப்பை எனக்கு கொடுத்து இப்ப நான் செத்து போறதுக்கெல்லாம் என்ன விட்டுருக்கிறேங்கன்னு சொல்லி கதறக்கூடிய ஒரு வசனம் அது, கிரை அவுட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒன்றுமே இல்லை, இந்த வனாந்தரத்துல எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு ட்ரையான ஒரு பகுதியை பார்க்கும் பொழுதும் தேவனோட சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம், கதறோம். தேவனோட சமூகத்துல கதறான். அப்படிதான் சிம்சோனும் கதறினாப்ல. என்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் இல்லை, என் சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக மாறிடுச்சு. சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் சத்தியமா அவர் சாத்தியமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய தேவன் தான் நம்ம தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் அவருக்கு என்ன வந்ததா, அடுத்த வசனம் வாசிங்க. லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லணும், லேவியோடைய பள்ளத்தாக்கு.
இவரு பள்ளத்தாக்குல தான் இப்ப இருக்கிறாரு. ஆனா இவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் தெரியுமா? இதுல 8வது வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலையின் சந்தியிலே குடியிருந்தான். அவன் எங்க குடியிருந்தானா? கண்மலையில குடியிருந்தான். கண்மலைங்கிறது ஒரு உயர்ந்த இடத்துல குடியிருந்தான். இப்ப எங்க இருக்கிறான்? பள்ளத்தாக்குல இருக்கிறான், பள்ளத்துல இருக்கிறான். அப்போ தேவன் சொல்றாரு, நீ பள்ளத்துல வந்து இறங்கி உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு ஒரு தாழ்ந்த ஒரு சூழ்நிலை இருந்து நீ கூப்பிட்டாலும் நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் கொடுத்த ஒரு மறு பதில் தான் என்னது? வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது தண்ணீர் வந்தது. அதை குடித்த போது அவனுக்கு என்ன வந்தது? திரும்ப உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டார். அந்த இடத்துக்கு என்ன பேரா? எண்ணக்கோரி. அந்த இடத்துக்கு என்ன பேரு? எண்ணக்கோரி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ஹக்கோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ஹக்கோர், என்ஹக்கோர் அப்படிங்கிறது அது அந்த இடத்துடைய பேரு, அந்த இடத்தோட பேரு. அப்போ இவன் ரொம்ப பள்ளத்தாக்குல இருந்தாலும் தேவன் பள்ளத்தாக்க பிளக்க பண்ணி தண்ணீர் வர பண்ணினார். அந்த இடத்தோட பேர் தான் எண்ணக்கோர். எண்ணக்கோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுகிறவனின் ஊற்று. என்ன அர்த்தம்? அழுகிறவனின் ஊற்று. அழுகிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஊற்று வரும். அல்லேலூயா. நீங்க அழுதீங்கன்னா ஊற்று வரும். நீங்க அழுதீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தேவனோட சமூகத்துல கதறி அழுதீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஊற்று வரும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் தேவன் தரல, தொடர்ந்து கண்டினியூஸா ஓவர்ஃப்ளோ, அதுதான் ஊற்று. என்ன செய்யறாரு? ஓவர்ஃப்ளோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அழுதீங்கன்னா நீங்க ஊற்ற சந்திக்க முடியும். அப்படி சந்தித்த இடம் தான் என்ன இடம்? எண்ணக்கோரி. அப்போ எண்ணக்கோரி அப்படிங்கிறது உயிர் திரும்ப வந்த ஒரு இடம் தான் எண்ணக்கோரி. அல்லேலூயா. சோ அவன் பிழைத்த ஒரு இடம், அவனுடைய உயிர் திரும்ப வந்த ஒரு இடம் தான் என்ன இடம்? எண்ணக்கோரி. அந்த எண்ணக்கோரிய மறுபடியும் நீங்க ஞாபகத்துல வைக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன் என்ன கோரி. என்ன கோரி அப்படிங்கிறது தேவன் என்ன செஞ்சாரு? பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை கொடுத்து அவனோட உயிரை திரும்ப கொடுத்த ஒரு இடம் என்ன கோரி. அல்லேலூயா. அளவில்லாத அவனுக்கு ஒரு நல்ல தாகம் இருந்துச்சு. அவனோட தாகம் ஃபுல்லா தீர்ந்த உடனே அந்த ஊற்று நின்றுச்சா? இல்ல, அதுக்கப்புறமும் அந்த ஊற்று வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அளவில்லாம அவனை போஷித்த, அவனை பாதுகாத்து போஷித்த ஒரு இடம் என்ன இடம்? எண்ணக்கோரி. மனுஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். சிம்சன் நினைச்சான், இதோட நம்ம முடிஞ்சிருச்சோம், நான் செத்து போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி புலம்பி கடைசி தருணம் நினைக்கிறேன் நானு. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல கூட மனுஷன் புல் ஸ்டாப் வச்ச இடத்துல ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு கமா போடுறாரு. அவன் புல் ஸ்டாப் வச்ச இடத்துல அவர் என்ன செய்றாரு? கமா போடுறாரு. உங்களோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு. எங்கெங்க நீங்க புல் ஸ்டாப்லாம் வச்சீங்களோ, புல் ஸ்டாப் வச்ச இடத்துல எல்லாம் தேவன் என்ன செய்றாரு? கூட ஒரு கமா போட்டு தொடருகிறார். அப்படி தொடர்ந்த இடம் தான் எந்த இடம்? எண்ணக்கோரி. ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்த இடம் தான் எண்ணக்கோரி. எண்ணக்கோரி. ஓகே. சோ தேவன் கிருபையாக சிம்சோனுக்கு கொடுத்த ஒரு அடையாள சின்னம் தான் என்னது? எண்ணக்கோரி. அடையாள சின்னம் தான் எண்ணக்கோரி. இந்த எண்ணக்கோரி அப்படிங்கிறது தேவனே அவன் முகமுகமாக சந்தித்த ஒரு இடம். முகமுகமா அப்படின்னா பிசிக்கலா அல்ல, அவன் கூப்பிட்டா அவர் தண்ணீர் மூலமாக பதில் கொடுத்தார். அதுதான் அங்க சொல்ல வர. சோ தேவனை சந்தித்த, தேவனுடைய பதிலை கேட்கும்படியாக, தேவனுடைய பதிலை கண்ட ஒரு இடம் எண்ணக்கோரி. எத்தனை பேத்துக்கு இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எண்ணக்கோரி தேவை? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு உங்களோட வாழ்க்கையில எண்ணக்கோரி தேவை? தேவன் சொல்றாரு, எண்ணக்கோரி உங்களோட வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆசீர்வாதம், உயிர் பிழைப்பீர்கள், பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன்.
20வது வசனத்தை வாசிங்க. 19 வாசிங்க, 20 வாசிங்க. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் ம். இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அதோட முடிக்க வேண்டியதானே இந்த சாப்டரை 19வது வசனத்தோட முடிச்சிருக்க வேண்டாம். எதுக்கு அவர் ஸ்பெசிபிக்கா 20வது வசனத்தை கொடுத்து அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான்ட்டு எதுக்கு மறுபடியும் இந்த வசனத்தோட முடிக்குது? தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த ஒரு மிஷின் இருக்குது, நான் உனக்கு கொடுத்த ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனம் நிறைவேறாம நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். அந்த தரிசனம் நிறைவேற வரைக்கும் நான் அவனை என்ன செய்வேன், பாதுகாத்து கொண்டே வருவான். அவன் யாரு? நியாயாதிபதி. இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கணும். இதோட தேவன் அவனை முடிக்காம அவர் என்ன செய்யறாரு, புல் ஸ்டாப் வச்ச இடத்துல கமா போட்டு சொல்றாரு, உன்னோட மிஷின் முடியாம நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உன்னோட மிஷின் முடியாம நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தேன், அந்த தரிசனம் நிறைவேறி தீரணும். நிறைவேறி தீர்ற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்படி கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த இடம் தாங்க என்ன கோரி. அல்லேலூயா. அந்த இடம் தான் என்ன கோரி. என்னுடைய மிஷன், தேவன் என்னை அழைத்து வந்ததோடைய ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறாம தேவன் என்ன செய்ய மாட்டாரு, இந்த இடத்துல இருந்து என்ன எங்கேயும் அழைத்து போக மாட்டாரு, எதையும் நடக்க விட மாட்டாரு. என்ன அவ்வளவு தூரம் பாதுகாப்பாருன்னு சொன்னா அதுதான் என்னோட வாழ்க்கையில என்ன கோரி, அதுதான் என்னோட வாழ்க்கையில என் ஹகோர். அப்ப என் ஹகோர் அப்படின்னா என்னோட தேவன் என்னோட இருந்து என்னோட தாகத்தை தீர்த்த ஒரு நல்ல இடம். எனக்கு எத்தனை பேத்துக்கு தாகம் இருக்கு? தாகம் இருக்குமானால் உங்களோட தாகம் தீர்க்கப்படும். என்ன கோரி உங்களோட வாழ்க்கையில வரும் பொழுது தாகம் தீர்க்கப்படும். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை மூட ஒரு நிமிஷம் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நம்ம இதை முடிக்க ஆரம்பிப்போம். ஒரு சிறு ஜெபத்தோட கூட நம்மளோட வாழ்க்கையில ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில வருவாரானால், இருப்பாரானால், இறங்குவாரானால் என்ன நடக்கும்? கட்டுகள் அறுக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் தேவன் நமக்குள்ளாக செய்வார். நம்மை கொண்டு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் செய்வார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, பலத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். அவர் சும்மா விடல, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. மூன்றாவதாக சொல்கிறாரு, என்ன கோரி உன்னுடைய தரிசனம் முடியும் அளவு நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. உன்னுடைய தரிசனம் முடியாம ஒருத்தனும் உன்னை என்ன செஞ்சிட முடியாது, உன் உயிரை எடுத்துட்டு போயிட முடியாது. உன் தரிசனம் முடியாம ஒருத்தனும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. என்ன கோரி என்னோட வாழ்க்கையில வேண்டாம். எத்தனை பேரு என்ன கோரி வேணும்னு வாஞ்சிக்கிறீங்க? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளாக ஒரு நிமிஷம் நீங்க ஒரு சிறு ஜெபத்தை ஏறிடுங்க. கர்த்தாவே, என்னோட வாழ்க்கையில என்னென்ன காரியம் தடையாக இருக்குதோ அந்த எல்லா தடைகளையும் என்னோட ஆவியானவர் எடுத்து போடணும்னு சொல்லி ஜெபிங்க. ஆவியானவர் எடுத்து போடணும்னு சொல்லி ஜெபிங்க. என்னோட வாழ்க்கையில சோர்ந்து நான் இருந்த நேரத்துல ஒரு எண்ணகோரிய நீர் எனக்கு தர வேண்டும் சொல்லி ஜெபிங்க. நான் தாழ்ந்த ஒரு பள்ளத்தாக்குல நான் போனாலும் எனக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு எண்ணகோரி இருக்குமானால் அந்த பள்ளத்தாக்கில இருந்து மறுபடியும் ஒரு கண்மலையான ஒரு உயர்வை நான் சந்திப்பேன்னு சொல்லி அந்த எண்ணகோரி வேண்டும் என்று சொல்லி வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்களுக்குள் நிரந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, மனுஷர்களை கீழே தள்ளி வெட்கப்படுத்தின போதிலும் நீர் என்னை கண்டீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை
காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே என்னைக்கோ நிறைந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்னைக்கோ நிறைந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே
தீ